எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூடான சுவையான சூப்பரான பூண்டு தொக்கு, அதாவது பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நாங்கள் ஊற்றிருக்கோங்க. நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன நறுக்குனது கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நாம் இன்றைக்கி பூண்டு குழம்பு வைக்கிறதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணுங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிக்கணுங்க. பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கின வாட்டிங்க. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தேவையான அளவு. தக்காளி நல்லா வதங்கிக்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கின வாட்டி மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. சாம்பார் பொடி தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கணுங்க. சாம்பார் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதெல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறங்க புளி கரைசல் கொஞ்சம் கெட்டியாகவே நான் சேர்த்துக்கலாங்க. அது நல்லா சேர்த்து கலரிக்கணும்.
எல்லாம் நல்லா கலந்த வாட்டிங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிங்க. தண்ணி இது கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடணும். அதில் தாங்க ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.